மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, நம்மளுடைய தமிழக அரசு நடத்துகிற நேஷ்னல் ஹெல்த் மிஷன் டிபிஹெச்ன்னு சொல்கிறீங்களாயா, அதில் இருந்து வெளியாயிருக்கு. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. நிறைய வேலை வாய்ப்புகள் குறைஞ்சது 40,000 ரூபாய் சம்பளத்தோட தான் ஆரம்பிக்குதுங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் அப்படின்ற ஒரு ரோல், அதாவது கன்சல்டன்ட் யோகா நேச்சுரோபதி அப்படின்ற ஒரு பதவிக்கு தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதுவுமே 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1, சாத்தூரில் 1, ராஜபாளையத்தில் 1. ஓகேங்களா? 3 வேக்கன்சி இருக்குது அரசு மருத்துவமனைகளில். 59 வயசுக்கு கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎன்ஒய்எஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்ற ஒரு கீழே நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மாதம் ஊதியத்தொகை 40,000 ரூபா. அடுத்தது ஹோமியோபதி மருத்துவர் அப்படின்ற ஒரு ரோலு, பிஹெச்எம்எஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதுக்குமே 59 வயசுக்கு கீழே இருக்கணும். ஒரே ஒரு காலி இடங்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? டி ஃபார்ம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாத தொகுப்பூதியம் 34,000 ரூபா அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அட்டெண்டர் வேலைக்கு, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்படின்ற வேலைக்கு 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. தமிழில் நல்லபடியாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. 59 வயசுக்கு கீழே இருக்கணுங்க. 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில், இன்னொன்று சாத்தூரில், இன்னொன்று ராஜபாளையத்தில், இன்னொன்று சிவகாசியில். ஸோ டோட்டலாக 4 பேரை எடுக்கிறாங்க. மாதந்தோறும் ஊதியம் 10,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலைவாய்ப்பு சிகிச்சை உதவியாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. மாதந்தோறும் 15,000 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸு முடிச்சிருக்கணும், டிப்ளமோ கோர்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்கு கீழே இருக்கணும். 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்களே. ராஜபாளையத்தில் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவகாசியில் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜபாளையத்தில் ஆண்களில் ஒருத்தவங்க, பெண்களில் ஒருத்தவங்க. சிவகாசியில் ஆண்களில் ஒருத்தவங்க, பெண்களில் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதற்கு முன் சுய விருப்ப ஒப்புதல் கடிதமும் அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா விண்ணப்பம் அனுப்பணுங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, நிர்வாக செயலாளர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார நல்ல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை அவங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை நேரிலோ கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, அந்த விண்ணப்ப படிவம் நான் எங்கே டவுன்லோட் பண்ணணும் தானே கேட்குறீங்க. http://virudhunagar.nic.in என்ற இணையதளத்தில் போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? வேறு எங்கெல்லாம் உங்கள் ஆவணங்கள் கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்க வேண்டும், முழுமையான முகவரி இருக்கணும், அலைபேசி எண் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் நகல், அதாவது குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, இதெல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை வெளியிட்டிருக்கவர் யார் அப்படின்னா, செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், விருதுநகர் மாவட்டம் இருந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். நன்றி மக்களே.